நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இருக்கக்கூடாது. ஆவிகளை நிர்மூலமாக்குகிறதற்காக அது தேவ பலன் உள்ளவைகளா நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்கள் அநேகர் மாமிசத்துல பிசாசு எதிர்த்துட்டு நிற்கிறாங்க. அவன் ஓடவே மாட்டான். நீ 1008 பாவத்தையும் எதிர்த்து இயேசுவின் நாமத்தினால பிசாசானா அவன் போக மாட்டான். ஏன்னா உனக்குள் அந்த ஆசை இச்சைகள் இருக்கும் அளவும் அவன் உன்னை விட்டு போக மாட்டான். எப்படி என்றால், நீ முதலாவது தேவனுடைய பாதத்திலே பாவ அறிக்கை பண்ணி, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து விட்டு அதற்கு பிறகும் அவன் வருவான். நீங்கள் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிரும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகும் தேவையில்லாத அசுத்தங்களை கொண்டுட்டு வருவான். அப்ப நீங்க சொல்லணும், இயேசுவி நாமத்தினால் அப்பால போ சாத்தானேன்னு. இதுதான் அவனுக்கு விரோதமாய் போர் செய்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான், உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்தான். இயேசு சொன்னது அப்பாலே போ சாத்தானே. அப்படி நம்ம என்ன செய்யணும், முழுமையா கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து விட்டு நம்மள்ட்ட போராடுகிற பாவத்தில் அவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். முதலாவது